கண்டிப்பா ரோஹித் சர்மா ஹேஸ் டு ஸ்டெப் இன். அதாவது இந்த பிக் மேட்ச் பிளேயர்ன்றதை வந்து அவர் இந்த எலிமினேட்டர்ல காமிச்சே ஆகணும். பிகாஸ் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரோஹித் சர்மாவோட பிரஷரை ரிக்கில்டன் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு ரோஹித் சர்மா, அப்படியே அப்படி மேனேஜ் பண்ணி ஆடிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ அப்படி கிடையாது. ஹி ஹாஸ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. பேர்ஸ்டோ வந்து டக் அவுட் ஆயிட்டு போனாலும் நோ ஒன் இஸ் கோயிங் டு கம்ப்ளைண்ட். பிகாஸ் அவன் திடீர்னு வந்தான் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா, அவனை எப்படி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ நவ் த ஓனர்ஷிப் வாஸ் மோர், த ஓனர்ஷிப் இஸ் மோர் ஆன் ரோஹித் சர்மா. ஏன்னா நீ எல்லா மேட்சும் சூரியகுமார் யாதவ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. திடீர்னு எலிமினேட்டர்ல ரோஹித் சர்மா, ஐ மீன் சூரியகுமார் யாதவ் சொதப்ப சான்சஸ் நிறைய இருக்கு. சோ அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, நம்பர் 3ல திலக் வர்மா அவரோட பொசிஷனுக்கு வந்துட்டா அவரும் ஃபார்மை கெயின் பண்ணலாம். ரோஹித் சர்மா வில் பி அ கீ பிளேயர் இன் திஸ் பர்டிகுலர் மேட்ச்னு எனக்கு தோணுது. மத்தபடி எனக்கு மும்பையோட மிடில் ஆர்டர் மேல நம்பிக்கை இருக்கு. ஹர்திக் பாண்டியா, சூர்யா, நமந்தீர், இவங்கெல்லாம் தே கேன் கிவ் அ குட் ஃபினிஷ்னு தோணுது. பட் தே நீட் அ குட் ஸ்டார்ட். அதுதான் அவங்க மிஸ் பண்றாங்க ஆக்சுவலா. தே நீட் ஒரு 10 over 100, 11 over 110 அந்த மாதிரி இருக்கு. அதுக்கு ரோஹித் சர்மா ஹேஸ் டு பிரிங் இஸ் பெஸ்ட் கேம் இந்த எலிமினேட்டர்லன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. மும்பை ஹேவ் ஹை சான்சஸ் டு பீட் ஜிடி பிகாஸ் ஆஃப் தேர் டெரிஃபிக் போலிங் லைனப்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ.